பாய விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இவ்விடத்தை நோக்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த மனதானது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது அப்படிங்கும் போது அது உடனே ஏற்பட்டு விடுமா அப்படின்னா கிடையாது. அது பல காலங்களாகலாம் அவரவரை பொறுத்து, ஒரு சிலருக்கு 1 வாரம், 10 நாள், 1 மாதம், 1 வருடம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை. ஏன்னா மனது ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பிடிச்சு நிறுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. மனதை அடக்கவும் கூடாது அப்படிம்பாங்க இல்லையா? மனதை அடக்கவும் கூடாது. அது போக்கிலேயே போய் நம்மளுடைய அந்த ஒரு எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் அதை மாற்றணும். நம்ம அங்கங்கே யோசிக்கிறத இறைவனை மட்டுமே யோசித்திரு, அவரின் அழகை மட்டுமே ரசித்திரு அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. அப்படிங்கும் போது அது சரியான வழிமுறையாக இருக்கும். அது நிறைய குருமார்கள் எடுத்துரைப்பார்கள். இப்போ அந்த மாதிரி அமைதியாக தியானிக்க அமருங்கள், மனதின் போக்கிலே போகுங்கள். அது நாட்களானாலும் சரி, வாரங்களானாலும் சரி. அந்த மனம் அமைதி பெற பெற ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஒரு வெறுமை அப்படிங்கிறது நம்ம உணர ஆரம்பிக்கின்றோம். அப்படின்னா அதன் பிறகு